திருச்சியில் அண்ணா புரட்சி தலைவர் அம்மா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் 2026 சட்டமன்ற தேர்தலின் முதற்கட்ட வேட்பாளர்கள் அறிமுக விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு 25 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கட்சியின் மாநில தலைவர் செந்தில்குமார் பலாப்பழம் சின்னத்தில் இந்த சட்டமன்ற தேர்தலை சந்திக்க உள்ளதாக தெரிவித்தார். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 234 தொகுதிகளுக்கும் பலாப்பழம் சின்னத்தை தேர்தல் ஆணையத்திலிருந்து பெற்று மக்களுக்காக சேவை செய்வதற்காக அனைத்து தொகுதிகளிலும் இருந்து வேட்பாளர்களை தேர்வு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தேர்தல் நெருங்கிய இன்னும் 10 நாட்கள் தான் நாமினேஷன் தாக்கல் பண்ணுவதற்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் முதல் கட்ட வேட்பாளர்களாக இன்று அறிவிக்கும் முதல் கட்ட வேட்பாளர்கள் அறிவிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. செய்திகளை உடனுக்குடன்